சிரிக்கிறவனுக்கு கண்ணு சிரிக்கும். நான் நினைக்கிறவனுக்கு தெரிய முடியாது. வலது கை இந்த கை வலது கை சோத்தாங்கை வலது கைனா தமிழ் சோத்தாங்கைனா ரைட் உண்மைதான் ஸ்லோவா சாய்க்கணும். என்ன காதோரமா அப்படி கையை வச்சுக்கணும். பார்வை நேரா தான் இருக்கணும். என்னம்மா ரெண்டு கை நீட்டிடும். அடுத்தவங்களை தொட்டு நாளுக்குலாம் இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கேப்ல கை வச்சுக்கணும். உட்காரு. சேர்ல உட்கார்ந்தா முட்டி போட்டு ஒரு கை பாதத்தையும் ஒரு கை இந்த கையோட உள்ளங்காயையும் பாருங்க. நேர பாதம் எங்க இருக்கணும்? உள்ளங்கையில இருக்கணுமா? இயல்பான மூச்சு விடு. தம் கட்டாத. ஏகபாதாசனம் நல்லா வாட்ச் பண்ணு. ஏகபாதாசனம். இந்த ஒரு கால் ரைட் சைடு கால் இருக்குல்ல, அதை எடுத்து தொடையில வைக்கணும். யாராருக்கு தெரியும் கை தூக்கு? ஸ்கூல்ல செஞ்சிருப்பா, இல்ல கராத்தே கிளாஸ் போயிருக்கீங்க. ஏகபாத ஆசனம். இயல்பான மூச்சு. அந்த மூச்சு வேறுமா வரணும். இயல்பான மூச்சு. இந்த ஆசனத்தோ செஞ்சிட்டு இருக்காங்கல்ல, இந்த ஆசனத்தோட பேர் வந்து பிரணாமாசனம். சரியா? முதல் நிலை ஆசனம். செகண்ட் ஹஸ்த உட்டாசனம். கையை செய்ய போறது பேரு ஹஸ்த உட்டாசனம். ஓகேவா? அடுத்து பாத ஹஸ்தாசனம். கையை மெதுவா வேகமா செய்யறாங்க. மெதுவா மெதுவா கேளுங்க. தேர்ட் ஒன் செஞ்சிட்டு இருக்காங்க. தேர்ட் பாத ஹஸ்தாசனம். Fourth one, Asva Sanjalanasana. கை ரெண்டும் தரையில படணும். சரிதா? உட்காந்துருக்கு உங்களுக்கு. கை ரெண்டும் தரையில படணும். தரையில வை. நேரா பார்க்கணும். பார்வை தான் இதுல ரொம்ப முக்கியம். சிந்தனாடல் பெருகிறது என்ன? பார்வை எங்கும் மாறாம ஒரே இடத்துல ஒரு மைய புள்ளியில இருக்கணும். 5 times மூச்சு விடணும். நாட்ல வேகமா விடாம. ஓகே, நான்
அடுத்து அஞ்சாவது கால் வண்டி போடக்கூடாது இப்படி இருக்கணும் சுவிபாத அஸ்வ சந்திரானாசனம். சந்தலானாசனம். சுவிபாத அஸ்வ சந்திரானாசனம். அடி வயிறு தலையில அழுத்தமா இருக்கணும். கால் ரெண்டும் பின்னாடி நாம மாதிரி இருக்கணும். பார்வை நேரா இருக்கணும். மெதுவாக வேகமா இருக்காது. அடுத்து அஷ்டாங்க நமஸ்காரம். அஷ்டாங்க நமஸ்காரம். கோயில்ல நமஸ்காரம் பண்ணுவோம்ல, சும்மா முட்டி போட்டு இப்படிலாம் விடக்கூடாது. எப்படி விடணும்? இப்ப நான் செய்யற மாதிரி தலையில வச்சு நெஞ்சு பகுதியை தூக்கிக்கணும். அப்படியே தூக்கிடாதீங்க அடுத்து புஜங்காசனம். புஜங்காசனம் வருது. நெஞ்சு தரையில படுற மாதிரி வைக்கணும். இப்போ நார்மலா இந்த மாதிரி மூச்சு தம் கட்டக்கூடாது, இழுத்து பிடிக்கக்கூடாது. மெதுவா எந்திரிக்கணும், வேகமா எந்திரிக்கூடாது. அடுத்து அதமுக்த சாவாசனம். அதமுக்த சாவாசனம். அதமுக்த சாவாசனம் 7 நிமிஷம் இருக்கும். நல்லா உள்ள போய் கால் இங்கே தீட்டு வாங்க அவரை சேர்த்துக்கலாம் பண்ணக்கூடாதா ஆஸ்து